அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டாபிக் பார்க்க போறோம்னா சூசைடல் அட்டெம்ப்ட். இப்போ நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க. சரிங்களா? எதற்காக, ஏன் அப்படி சொல்லிட்டு காரணம் கேட்டாங்கன்னா, குடும்ப பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்கம் அதிகமாக வர மாட்டேங்குது, தொழில் சார்ந்த பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, சமூக பிரச்சனை, அப்புறம் என்னுடைய பிரச்சனை, நோய்க்குள்ள பிரச்சனை, இப்படி சொல்லிட்டு பல்வேறு விதமான இந்த பிரச்சனைகளை வர இருக்கிறாங்க. சரிங்களா? பொதுவாக பைபிளில் பார்த்தீங்கன்னா, எதை உண்போம் எதை குடிப்போம் என கவலை கொள்ளாதீர்கள், ஏன்னா கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விவிலியம் சொல்லுது. இப்போ கவலை கொள்றதுனால ஒருத்தர் எதுவுமே பண்ண முடியாது. கவலை கொள்றதுனால ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது சொல்லிட்டு அது விவிலியம் தான் சொல்லுது. இப்போ கவலை, ஓகேங்களா, கவலை ஏற்கனவே நம்ம மன அழுத்தத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில். இப்போ சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் எதுக்காக நமக்கு அது அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறாமை குணம் என்னன்னா மன அழுத்தத்திற்கு எவ்வளோ காரணமாக இருக்கோ, அதே மாதிரி மன அமைதி நமக்கு இல்லைன்னா நமக்கு அந்த தற்கொலை எண்ணங்கள் நமக்கு நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த அமைதி நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இப்போ ஒரு மரத்தை எடுத்து பார்க்குறோம். அந்த மரத்தை எடுத்து பார்த்தோம்னா, அந்த மரம் பார்த்தீங்கன்னா மேலே இலைகள், நடுவில் தண்டு, கீழே பார்த்தா வேர், இந்த மாதிரி 3 பகுதியாக இருக்குது. ஆனால் அதை மொத்தமாக நம்ம மரம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். சரிங்களா? நம்ம அதை இலையாகவும் சொல்கிறது இல்லை, தண்டாகவும் சொல்கிறது இல்லை, இப்போது அதை வேராகவும் சொல்கிறது இல்லை. இதே போல தான் நம்மளுடைய உடலும், ஆன்மாவும் மனதும். ஓகேங்களா? உடல், ஆன்மா, மனது, இது 3 சேர்ந்து தான் மனிதன். ஓகேங்களா? அதை நம்ம ஆன்மான்னு சொல்றது இல்லை, ஒருத்தரை பார்த்தா இல்லை மனதுன்னு சொல்றது இல்லை, உடல்னு சொல்றது இல்லை, நம்ம மனிதன் சொல்றோம். மனிதன் ஆனவன் மண்ணால் ஆனவன். சரிங்களா? ஆனா மனிதனும் மனசும் ஒண்ணு. எப்படின்னா, உடலுக்குள்ள பிரச்சனை என்னன்னா தான் மட்டும் அறிய முடியும். ஆனா மனசு சார்ந்த பிரச்சனை மற்றவங்களால அறிய முடியும். அதே ஆன்மாக்கான பிரச்சனை கடவுளால் மட்டும்தான் அறிய முடியும். சரிங்களா? இப்போ கடவுள், பிறர், நம், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம 3 வகையை பிரித்து பார்த்தோம். நம்மளுடைய மன அமைதி எதுலேருந்து வருதுன்னா, மற்றவங்கிட்ட நமக்கு வர்றதில்லை, நம்ம கடவுள்கிட்டேருந்து நமக்கு வர்றதில்லை. அப்போது எதனால தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த 3, ஓகேங்களா, இந்த 3 ஒருங்கிணைக்கும் போது, அப்படின்னா மற்றவங்கிட்ட வருதுன்னு சொன்னோம், அப்பயும் கடவுள்கிட்டேருந்து வருதுன்னு சொல்கிறோம், அப்போ நம்ம கிட்டேருந்து வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது எப்படி நமக்கு அது ஃபுல்ஃபில்லாக கிடைக்குதுன்னா, இந்த 3 ஒருங்கி அமையும் போது தான் எப்படி நம்ம மனுஷன் சொல்கிறோமோ, மனுஷன் எப்படி ஆன்மாவும் மனதும் உடலாகவும் அவன் 3 வேறுபட்டு இருக்கானோ, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒருங்கிணையும் போது தான் ஒரு உயிராக ஒரு மனுஷன் என்னன்னா ஒரு உலகத்தில் நடமாடுகிறான். சரிங்களா? இப்போ இந்த மனிதனுடைய 6வது அறிவாக பகுத்தறிவு சொல்லியிருக்காங்க. அப்பனா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு, இந்த 6வது அறிவு தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுத்தறிவை மனுஷனால சரியா அவனை புரிஞ்சுக்க முடியும்னாலோ, பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியான அளவு வேலை செய்யலாம் என்னன்னா அவனுக்கு இந்த சூசைட் அட்டெம்ப்ட் அவனுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது மனக்குழப்பங்களா இருக்கலாம், மன பாரங்களா இருக்கலாம், இல்லை எரிச்சலா இருக்கலாம், இல்லை தற்சார்பின்மையா இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன அழுத்தங்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் கோபமடைய வைக்கலாம், தூங்காம இருக்கலாம், பசியின்மை இல்லாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் தலை சுற்றலாம், மாந்தி வர மாதிரி இருக்கலாம், இதயத்து கூட பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி பலவிதமான காரணிகள் இருக்கு. சரிங்களா? இந்த பலவிதமான அந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய தற்கொலைக்கு காரணமாக அமையலாம். இந்த தற்கொலை அமைஞ்சவங்க எப்படிலாம் இருப்பாங்கன்னா கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணே தெரியாமல் இருக்கும். திடீர்னு எடுத்து எதை குடிச்சிருவாங்க, இல்லை தூக்கில் போட்டுவாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, இல்லை எதோ ட்ரக் எதை குடிச்சுவாங்க. இந்த மாதிரி பல அட்டெம்ப்ட் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உங்களுக்கு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு 6வது அறிவா உங்களுக்கு இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு. தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கோ இல்லை தற்கொலை பண்ற அளவுக்கோ நம்மளுடைய உடம்பு படைக்கப்பட்டதல்ல. அப்படின்னு நம்ம இந்த உலகத்தை நம்ம குழந்தையிலே நம்ம கண்டிப்பாக வச்சு நம்ம கொண்டிருக்கணும். இல்லைன்னா நமக்கு வேற ஏதாவது நமக்கு ஆயிருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க என்னன்னா இப்போ இந்த அளவுக்கு நான் என்னன்னா தற்கொலைக்கு இருக்கேன், இந்த மாதிரி நான் தற்கொலைக்கு நான் உகந்தவா இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க எண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் பலவும் சிதறிக்கப்படுது.
சரிங்களா? இப்போ அந்த இடத்துல உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு நினைவுக்கு வர்றதில்ல. நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு நினைவுல வர்றதில்ல. எதுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைவுகள் வர்றதில்ல. திடீர்னு எடுக்கிற முடிவு திடீர்னு உங்களுக்கு விபரீதமா முடிஞ்சிருது. இல்ல திடீர்னு வந்து ஏன்னா சந்தோஷமா எடுக்கிற முடிவு திடீர்னு உங்களுக்கு விபரீதமா முடிஞ்சிருது. ஓகேங்களா? கஷ்டப்பட்டு தான் பார்ப்போமே, அந்த லைஃப்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எவரும் ஒரு படி வந்து என்னன்னா, ஒரு பழுதடிச்சு போச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு 10 படி இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு படியா வந்து ஏறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கைய நம்ம கடக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு படி ஏறாம நான் ஸ்ட்ரெயிட்டா 10வது படி ஏறுனா அது முடியவே முடியாது. அதேபோல என்னன்னா, ஒரு நம்ம கிணத்துல நம்ம தோண்டுறோம். நம்ம நம்பிக்கையோட என்னன்னா, அந்த கிணத்துல வந்து நம்ம தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நோண்டுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து என்னன்னா ரொம்ப ஆழமா இருந்தாலும், நம்ம எப்படியும் நம்ம போர்வெல் போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம் தண்ணி. ஓகேங்களா? இப்போ நோண்ட 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 வந்து என்னன்னா, நம்ம தண்ணி வரும் தண்ணி வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இப்போ அந்த தண்ணி வரல அப்படின்னு சொல்லி டிப்ரஷன் ஆயிடுச்சு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதனால வர பயன் எதுவுமே இல்ல. கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 1 அடி, ஒரு 2 அடி தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம விட்டுட்டு வந்துருவோம். சரிங்களா? அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சிச்சுட்டே இருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு மனபாரமோ, மன அழுத்தமோ, மன அமைதி நமக்கு கிடைக்கணும்னா, அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. சரிங்களா? நம்ம மனசை யாரும் மாற்றிக்க முடியாது. இப்போ நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வயிறு ரொம்பும். சரிங்களா? நம்ம பிற சாப்பிட்டா நமக்கு வயிறு ரொம்பாது. சரிங்களா? நமக்கு உண்டான பிரதிபலன் நம்ம தான். நம்ம வாழ்க்கை நமக்காக தான். அதனால நம்ம அந்த தற்கொலை எண்ணங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஏன்னா உங்களோட குழந்தைங்க நினைச்சு பாருங்க, உங்களுடைய பெற்றோர்கள் நினைச்சு பாருங்க, உங்களுடைய நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை நினைச்சு பாருங்க, நீங்க அடிமையா இருக்கிறதுக்கு நினைச்சு பாருங்க. எதனால அது அடிமையான, ஏன் அடிமையான, எதுக்காக எனக்கு இந்த மாதிரி தோணுது, இல்லை எதுக்காக இதை நான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அதனால பின்னால வர கஷ்டத்தை உங்களோட தலைமுறையை நீங்க பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தற்கொலைக்குன்றான எண்ணம் உங்களுக்கு வராது. சரிங்களா? இப்போ சூசைட் அட்டெம்ப்ட் பண்றவங்க ஒரு 2 3 டைம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ஏன்னா சூசைட் அட்டெம்ப்ட் வேணாம். ஏன்னா உங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. சரிங்களா? உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாரா இருக்கட்டும், உங்களுக்கு பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல படிக்கும்போது இருக்கிற டிப்ரஷனா இருக்கட்டும், எதுவுமே மனுஷனால படைக்கப்பட்டது தான். சரிங்களா? கடவுளால படைக்கப்பட்டது தான். நம்ம வந்து இது பண்ண முடியாது. அது ஆன்மீக காரியமா போயிடும். ஆனா எல்லாமே மனிதனால் படைக்கப்பட்டது தான். சரிங்களா? இந்த ஆன்மா, மனது, அதுக்கப்புறம் உடல், இந்த 3ம் நம்ம சேரும்போது தான் நமக்கு அந்த ஒரு பகுத்தறிவு, அதுக்கப்புறம் நம்ம மனிதனானவன்ற நம்ம அதை உணர்றோம். நம்ம பகுத்தறிவு வச்சு நம்ம வாழ்வோம். இது நல்லது, இது கெட்டதுனால நம்ம பகுத்தறிவு வச்சு வாழ்வோம். நல்லபடியாக நம்ம வாழ்க்கை முன்னேற தொடர்ந்து வாழ்த்துக்கள். நன்றி.